இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் பாராட்டி வருகிறதான இந்த மேலான கிருபைகளை எண்ணி ஒவ்வொரு நாளும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் ஒரு அருமையான காரியத்தை குறித்து நம்மோடு கூட பேசி கொண்டு வருகிறார். அதுதான் அவருடைய மகிமையின் மேகம். மகிமையின் மேகத்தை குறித்தும் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது இந்த மகிமையின் மேகத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு என்னென்ன அடையாளங்களை காட்டுகிறார் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டுகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறதான அடையாளம், இந்த மகிமையின் மேகம் நம்மை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. நம்மை பாதுகாக்கும் மகிமையின் மேகமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதன் விலகி அவர்கள் பின்னாக கடந்தார். அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையையும் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடிக்கு அவர்கள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து இந்த எகிப்து சேனைகள் வந்து இந்த இஸ்ரவேல் மக்களை பிடித்து கொள்ளும்படியாக வருகிறார்கள். இந்த இஸ்ரவேல் மக்களை எது வழிநடத்தி செல்கிறது? ஆண்டவருடைய மேகமானது, கர்த்தருடைய பிரசன்னம் மேகத்தின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக கடந்து சென்று அவர்களை வழிநடத்தி செல்வதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வரும்போது, அவர்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு சவால் வரும்போது முன் சென்ற இந்த மேகமானது என்ன செய்கிறது? அவர்களுக்கு பின்பாக வந்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அது ஒரு பெரிய பாதுகாப்பு. ஆனால் எகிப்தின் சேனைகளுக்கோ அது அந்தகாரத்தை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக யார் யுத்தம் செய்து வந்தாலும் அவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது. நமக்கு எதிராக எத்தனை காரியங்கள் எழும்பினாலும், பிசாசானவன் என்னென்ன தந்திரங்களை நமக்கு எதிராக செய்தாலும் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் நாம் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக தான் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் போது எந்த விதமான பிரச்சனையும் நமக்கு வராதபடிக்கு, எந்த விதமான சேதமும் நமக்கு வராதபடிக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கிறதாய் காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, இந்த இஸ்ரவேல் மக்களை எப்படி கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாத்ததோ, எப்படி கர்த்தருடைய பிரசன்னம் முழுவதுமாக மூடி மறைத்து பாதுகாத்ததோ, அதே போல நம்மையும் கூட நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 2 சாமுவேல் 22:12 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஆகாயத்து மேகங்களிலே கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றி இருக்கும் கூடாரமாக்கினார். ஆகாயத்து மேகங்களில் கூடிய தண்ணீர்களின் இருளை தம்மை சுற்றி இருக்கும் கூடாரமாக்கினார். பிரியமானவர்களே, இந்த மேகத்தை கர்த்தர் ஒரு கூடாரமாக்குகிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு கட்டளையிடுகிறது. கூடாரமானது என்ன? ஒரு மனுஷனுக்கு அடைக்கல பட்டணமாய் காணப்படுகிறது. ஒரு மனுஷன் அடைக்கலம் புகுவதற்கு இந்த கூடாரம் உதவி செய்கிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னமாக்கிய இந்த மேகம் அவருடைய செட்டைகளின் கீழாக நாம் அடைக்கலம் புகும் கூடாரமாய் இருக்கிறது. எல்லா விதமான கண்ணிகளுக்கும், பிசாசின் தந்திரங்களுக்கும், பிசாசு நமக்கு எதிராக விரித்திருக்கிறதான அனைத்து வலைகளுக்கும் நாம் விலகி தப்பி காக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கூடாரத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னமாகிய இந்த கூடாரத்திற்குள்ளாக, அவருடைய மகிமையாகிய இந்த பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் தியானித்தது போல கர்த்தருடைய மேகம் பிரசன்னத்தை உணர்த்துகிறது. அவருடைய மேகத்திற்குள்ளாக நாம் இருக்கும்போது நாம் பாதுகாக்கப்படுவோம். நாம் பாதுகாக்கப்படும் போது நாம் கர்த்தருடைய நாமம் நம் மூலமாக மகிமைப்படும். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்களை முன்பாக வழிநடத்தி சென்ற வந்த மேகம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லி வரும்போது அவர்களுக்கு பின்னான அரணான கோட்டையாக இருக்கிறது. இது எப்போது நடந்தது? அவர்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு உள்ளாக இருந்ததால் மாத்திரம்தான். இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இருப்போமானால் எப்பேற்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். ஆனால் நாம் நம்முடைய கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக இல்லாதபடிக்கு
அடிமையாக்கி, பாவத்திற்கும் மற்ற காரியங்களுக்கும் நம்மை நாமே அடிமையாக்கி, மற்ற காரியங்களுக்கு நம்மை நாமே கீழ்ப்படுத்தி கொண்டிருப்போமானால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளாது. அவருடைய மேகத்துக்குள்ளாக நாம் இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்முடைய மன கண்களை திறக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாகவே நான் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக தான் இருக்கிறானா, நிச்சயமாகவே நான் ஆண்டவருடைய மகிமைக்குள்ள தான் இருக்கிறேனா என்பதை ஆண்டவரிடத்தில் கேளுங்க. அதில் நீங்கள் ஒரு உறுதிப்பாடு நமக்கு வேண்டும். நிச்சயமாக நாம் கர்த்தருடைய பிரசன்னத்திற்குள்ளாக அவருடைய மகிமைக்குள்ளாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மையும் கூட கர்த்தர் பாதுகாப்பார். ஒருவேளை பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எப்போது கர்த்தருடைய பிரசனத்திற்குள்ளாக, அதான் வேதவசனம் சொல்லுகிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவருடைய மேகமாகி அந்த பிரசனத்துக்குள்ளாக, அந்த மகிமைக்குள்ளாக, அந்த மறைவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது கர்த்தருடைய பிரசனம் நம்மை பாதுகாக்கும். வேதவசனம் 1-2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பிதாக்கள் மேகங்களுக்கு கீழ் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாக்கள் மேகங்களுக்கு கீழ் இருந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, மேகத்திற்கு கீழாக நாம் இருக்கிற வரைக்கும் மாத்திரம்தான் நமக்கு பாதுகாப்பு. அந்த மேகத்தின் நிழலிலிருந்து நாம் விலகி சென்று விட்டோம் என்று சொன்னால் அவருடைய தெய்வீக பாதுகாப்பிலிருந்து நாம் நம்மை நாமே விலக்குகிறவர்களாய் கூட காணப்படுகிறோம். இன்றைக்கு நிஜமாகவே ஆண்டவருடைய தெய்வ பிரசனத்திற்கு கீழாக நாம் இருக்கிறோமா? நம்முடைய பிதாக்கள் கானான் தேசத்தை சென்றடையும் வரைக்கும் அவருக்கு கீழ் இருந்தார்கள். யார் யாரெல்லாம் அவருக்கு கீழாக இருந்தார்களோ அவர்கள் அனைவரும் கானான் தேசத்தை காணும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் முற்சந்ததியாரோ அவருடைய பிரசனத்திற்கு உள்ளாக இல்லாததனால் அவர்கள் அந்த கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை காண முடியாமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் கொடுக்கிறதான தெய்வீக பாதுகாப்பை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய மன கண்களை திறந்து உங்களுடைய பிரசனத்திற்குள்ளாக நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு உணர்த்தும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவர் நோக்கி பார்த்து கேட்போம். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மேகத்தின் வழியாய் தெய்வீக பாதுகாப்பை எப்படி கட்டளையிட்டாரோ, இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கட்டளையிட்டாரோ, எப்படி அவர்களுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கஷ்டங்கள் பாரங்கள் வந்த போதும் அவர்களுடைய காரியங்கள் ஜெயமாயிருந்தது, அவருடைய காரியங்கள் வெளிச்சமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு எதிராக வந்தவர்களுக்கோ அது இருள் நிறைந்த காரியமாய் காணப்பட்டது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் கூட கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி, உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக நீ இருக்கணும், அதற்கு உம்முடைய பிரசனத்தினால் என்னை நிரப்பம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்போம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இருக்கும் இந்த பரலோக பிதாவை நோக்கி பார்க்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய தெய்வீக பாதுகாப்புக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்க நீர் கிருபை செய்யப்பா. ஆண்டவரே, உடைய இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த உடைய தெய்வீக பாதுகாப்பு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய பிரசனத்துக்கு கீழாக நாங்கள் அடங்கி இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யப்பா. எங்கள் வழியை உங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து நீர் எந்த வழியில எங்களுக்கு காட்ட சித்தமாக இருக்கிறோ அந்த வழியில எங்களை ஒப்பு கொடுக்குறோமாப்பா. இது அப்படியே செய்கிறதுக்காக நம்ம கோடி ஸ்தோத்திரமாப்பா. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராமேசு நின்றுதான் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.